அன்புமணி ஆகிய நான் பூரணமாக மதுவை ஒழித்து தமிழக மக்களின் நலன் காப்பேன். தமிழகத்தின் வளர்ச்சியை கெடுக்கும் ஊழலை ஒழித்து நிர்வாகத்தை சீர்படுத்துவேன். மக்களின் அடிப்படை உரிமைகளான கல்வி மற்றும் சுகாதாரத்தின் தரத்தை உயர்த்தி இலவச சேவைகளாக்குவேன். நீர்வளத்தை பெருக்கி நவீன தொழில்நுட்பங்களுடன் வேளாண் புரட்சியை செய்வேன். தொழில் வளத்தை பெருக்கி ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி செய்வேன். உங்கள் ஒவ்வொருவரையும் சுயமரியாதையுடன் தன்மானத்தோடு வாழ வைப்பேன். வாருங்கள், இணைவோம், புதியதோர் தமிழகம் செய்வோம். 2016 அது தமிழக சட்டமன்றத்தின் தேர்தல் காலம். தமிழகத்தில் 5 முனை போட்டி நிலவிய போது எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தனித்து களமிறங்கி தேர்தலை சந்தித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போதுதான் இதுவரை பார்த்திராத தேர்தல் உத்திகளை கண்டனர் தமிழக வாக்காளர்கள். கிளீனாக ஷேவ் செய்யப்பட்ட முகம், காதோடு பொருத்தப்பட்ட சிறிய மைக், பேண்ட், ஷர்ட், ஷூ என அரசியல்வாதிகளிலேயே புதிய மனிதனை பார்த்தனர் வாக்காளர் பெருமக்கள். பழைய பஞ்சாங்கம் பாடாமல் முற்றிலும் நவீன தொழில்நுட்பம் தெரிந்த மனிதராக களத்தில் இறங்கினார் அந்த இளம் அரசியல்வாதி. முற்றிலும் ஒபாமா பாணியை முன்வைத்து அவர் ஓட்டு கேட்டது இளைஞர்களை பெரிய அளவில் கவர்ந்தெழுத்தது எனலாம். மத்திய அமைச்சராக தான் இருந்த பொழுது தான் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டார். மாற்றம், முன்னேற்றம் என்ற முழக்கங்களை முன்வைத்தார். படித்த இளைஞர்கள் பெருமளவில் அவருக்கு வாக்களித்தனர். தனித்து களம் கண்டபோது ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு அடுத்தபடியாக 23 லட்சம் வாக்குகள் பெற்றது அந்த கட்சி. 5.3% ஓட்டுகள் பெற்று தமிழகத்தில் 3ஆம் இடம் பிடித்தது. இதற்கெல்லாம் ஒரே காரணம் அந்த இளம் அரசியல்வாதி. ஆம், அவர்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியின் இன்றைய இளைஞரணி தலைவர். கட்சியின் முகத்தையே மாற்றிய அந்த இளம் அரசியல்வாதியின் பின்புலம் என்ன இப்போது பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கு 2 குழந்தைகள். அதில் ஒருவர்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். மருத்துவர் ராமதாஸ் கிராமங்களில் இலவச மருத்துவ சேவை பார்த்து கொண்டிருந்த 1968ஆம் ஆண்டு காலகட்டத்தில் புதுச்சேரியில் பிறந்தார் அன்புமணி ராமதாஸ். தன் மகனும் தன்னை போல் கிராமங்களில் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வை ஊட்டி வளர்த்தார் மருத்துவர் ராமதாஸ். ஆரம்ப கல்வியை உள்ளூரிலும் 10ஆம் வகுப்பு ஏற்காடு மான்ஃபோர்ட் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் படித்து முடித்தார். மீண்டும் 12ஆம் வகுப்பு பயில தனது சொந்த ஊரான திண்டிவனத்திற்கு வந்தார். அப்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தில் முதல் மாணவனாக வெற்றி பெற்றார் மருத்துவர் அன்புமணி. சிறு வயதிலிருந்து மருத்துவராக எண்ணம் கொண்டிருந்ததால் மருத்துவ படிப்பில் சேர முயற்சித்தார். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு கேட்டு தன் தந்தை போராடி இருந்தாலும் கூட பொது பிரிவினருக்கான போட்டியில்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். மருத்துவம் படித்த பின்னர் தந்தையின் விருப்பப்படியே திண்டிவனத்திற்கு பக்கத்தில் உள்ள நல்லாளம் என்னும் கிராமத்தில் 2 ஆண்டுகள் இலவச மருத்துவ சேவை செய்து வந்தார். அப்பொழுது அங்கு இருக்கும் மக்களின் வறுமையை பார்த்தபின் மருத்துவம் படித்தால் மட்டும் சமூகத்தை புரிந்து கொள்ள முடியாது, அவர்களின் நிலையை மாற்ற பொருளாதாரத்தையும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் லண்டனில் உள்ள ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் MBA பட்டம் பெற்றார் அன்புமணி. சேகுவேராவிற்கு மோட்டார் சைக்கிள் பயணம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது போல கிராமங்களில் மருத்துவ சேவை செய்தது மருத்துவர் அன்புமணியின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. தமிழக அரசியல்வாதிகளிலேயே மருத்துவமும் பொருளாதாரமும் படித்த ஒருவர் இவராக மட்டுமே இருக்க முடியும். இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்களில் வேறு வழியே இல்லாமல் மரங்களை வெட்டியதற்கு தீர்வாக மரங்களை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அதற்காகவே 1995ஆம் ஆண்டு பசுமை தாயகம் என்கிற அமைப்பை ஏற்படுத்தி இதுவரை பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டுள்ளார். சமூக மேம்பாடு திட்டங்களை கையில் வைத்திருந்தால் மட்டும் போதாது, அதனை நடைமுறைப்படுத்த அதிகாரமும் வந்தால் மட்டுமே நாடு மாற்றம் அடைய முடியும் என்ற எண்ணத்தில் அரசியல் களத்தில் இறங்கினார் அன்புமணி. 2004ஆம் ஆண்டு ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர் அன்புமணிக்கு
மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பு தேடி வந்தது. தன்னுடைய நீண்ட நாள் சமூக கனவு நினைவாகியதை உணர்ந்து மாற்றங்களுக்கு தயாரானவர். அவர் மத்திய அமைச்சராக இருந்த 4.5 ஆண்டு காலத்தில் அன்புமணி ராமதாஸ் செய்த சாதனைகள் எண்ணில் அடங்காதவைகள். ஒவ்வொரு நாளும் பல உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் சேவை இவரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த 108 திட்டத்தை இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்தியது நான் தான். நான் அமைச்சராக இருந்த பொழுது அமெரிக்காவுக்கு நான் பல முறை போயிருக்கேன். நான் ஒரு விபத்து நடந்தது, உடனே அங்கே 911 ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி 2 நிமிஷத்தில் வந்து அந்த நபரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஒரு 2 நாளுக்கு பிறகு டெல்லிக்கு வந்தேன். என்னுடைய ஆஃபீஸ்க்கு ஒரு மீட்டிங் போட்டு சொன்னேன், எனக்கு அந்த அமெரிக்கா திட்டம் 911 திட்டம் இந்தியாவுக்கு வரணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, எப்படி செய்வீங்களோ தெரியாது. அதிலிருந்து வந்ததுன்னா 108 திட்டம். இந்த 108 திட்டமே வந்து அவசரம், ஏதோ விபத்துகள், ஆக்சிடென்ட் அதுதான் நினச்சிக்கிட்டு கொண்டு வந்தோம். ஆனால் 24% ஃபோன் வந்தது எதுக்குன்னா பிரசவத்துக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு நம்மளுடைய நாட்டினுடைய பெண்கள், தாய்மார்கள் காப்பாற்றணும், இதுதான் என்னுடைய நோக்கம். வெற்றிகரமா இந்தியா முழுவதும் ஓடிட்டு வருது இந்த திட்டம். இதுதான் ஒரு மாற்றம். இதுக்கு முன்பு இருந்தது, ஆனா இது வந்து ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில் மாற்றத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். 108 ஆம்புலன்ஸ்ல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16,000 குழந்தைங்க 108 ஆம்புலன்ஸ் உள்ளே பிறந்திருக்கு. இதே போன்ற பல புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டு கொண்டு வந்து மாற்றங்களை நான் தமிழ்நாட்டு கொண்டு வருவேன். பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை, திரைப்படம் மற்றும் சின்ன திரைகளில் மது மற்றும் புகைப்பிடிக்கும் காட்சிகள் வரும் பொழுது அது குறித்த எச்சரிக்கை பதிவு, படம் தொடங்கும் பொழுது புகை குறித்த விழிப்புணர்வு படங்களை ஒளிபரப்ப வேண்டிய கட்டாயம் போன்றவைகள் இவருடைய காலத்தில்தான் நடந்தன. இதற்கு எதிராக பல சிகரெட் கம்பெனிகளின் உரிமையாளர்கள் பலர் லாபி செய்த போதிலும் அவை எல்லாவற்றையும் துவம்சம் செய்து சட்டமாக்கினார் மருத்துவர் அன்புமணி. புகையிலை பொருட்கள் மட்டும் இல்லை, குட்காவிலும் கை வைத்தார். இவருடைய சாதனைகளை இந்தியாவே கழுத்து வலிக்க திரும்பி பார்த்தது. ஐநா உள்ளிட்ட உலக விருதுகள் இவரை தேடி வந்தது. போலியோவை முற்றிலும் ஒழித்ததற்கு உலக ரோட்டரி கிளப் இவருக்கு விருது வழங்கி சிறப்பித்தது. பில் கிளின்டன், கோஃபி ஆனன் இவர்களுக்கு பிறகு அந்த விருதை பெற்றவர் இவர் என்பது கூடுதல் சிறப்பு. இருந்தாலும் ஈழத்தில் இறுதி போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தன்னுடைய மத்திய அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்தார். அத்தோடு நிற்கவில்லை, தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தினார். 2013 ஜெனீவாவில் நடந்த மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தில் கலந்து கொண்டு இலங்கை அரசு மீது இனப்படுகொலை விசாரணை நடத்த வேண்டும் என குரல் எழுப்பினார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கிருஷ்ணசாமியின் மகள் சௌமியாவை திருமணம் செய்திருந்தாலும் வீட்டுக்குள் அரசியல் விவாதங்களை தவிர்ப்பவர் அன்புமணி. பள்ளி காலத்திலிருந்தே விளையாட்டு என்றால் மருத்துவர் அன்புமணிக்கு பிடித்தமான ஒன்று. உயரம் தாண்டுதல், கால்பந்து, நீளம் தாண்டுதல் போன்ற போட்டிகளில் மாநில அளவில் பல பதக்கங்களை வாங்கிய இவரால் இப்பொழுது மட்டும் சும்மா இருக்க முடியுமா? நேரம் கிடைத்தால் தினமும் மாலையில் விளையாட கிளம்பி விடுவாராம். பேட்மிண்டன் அவருக்கு பிடித்த விளையாட்டுகளில் ஒன்று. இப்பொழுது தமிழக பேட்மிண்டன் கிளப்புக்கு இவரே தலைவர். வெற்று அவதூறாக இல்லாமல் தரவுகளின் அடிப்படையில் இருப்பது இவரது அறிக்கைகளின் சிறப்பு. மற்ற எந்த தலைவர்களையும் விட இவரது அறிக்கைகளை பத்திரிகையாளர்கள் எப்பொழுதும் பத்திரப்படுத்தி வைப்பர். அந்த அளவிற்கு நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்கும் இவரது புள்ளி விவரங்கள். பல மாற்று விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இன்றைய இளைஞர்களின் மனதை கவர்ந்த தலைவர்களுள் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் ஒருவர் என்பதனை எதிர்க்கட்சியினரும் கூட ஒப்புக்கொள்வார்கள்.